தீவிரமடைந்துள்ள கல்முனை வடக்கு பிரதேச செயலக போராட்டம் வீதிக்கிறங்கிய மக்கள். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு நீதி கோரியும் தமது அடிப்படை உரிமைக்காகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டத்தில் இன்றைய தினம் பிரதேச செயலக நுழைவாயிலை மறைத்து மக்கள் போராட்டத்தை மேற்கொள்வதால் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. போராட்டத்தின் 92வது நாளான இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் தமது ஆதரவை மக்களுக்கு வழங்க ஆரம்பித்துள்ளனர். குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் திங்கட்கிழமை பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களை உள்ளடக்கிய பதாகைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக 92வது நாளான இன்றும் அதிகளவான மக்கள் பல்வேறு சுலோகங்களை முன்வைத்து போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபவனியாக செல்வதுடன் வீதி மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டனர். கடந்த காலங்களில் உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக செயற்பட்டு வந்த மேற்குறித்த பிரதேச செயலகம் 1988களில் தனியார் பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து 1993ஆம் ஆண்டு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று தனியான பிரதேச செயலகமாக கடந்த 30 வருட காலமாக இயங்கி வருவதாகவும் ஊடகங்களிடம் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் ஒரு சில அரசியல்வாதிகள் தொடக்கம் உயர் அதிகாரிகள் வரை குறித்த பிரதேச செயலகத்தின் மீது நிர்வாக அடக்குமுறைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதன் காரணமாக பொதுமக்களாகிய தாங்கள் இப்போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிடுகின்றனர். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக இடம்பெற்று வரும் சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்து திட்டமிடப்பட்டு பிரதேச செயலக உரிமைகளை ஒடுக்கும் நிர்வாக அடக்குமுறைகளை இனியும் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது என சுட்டிக்காட்டினர். அத்துடன் அரசாங்கம் இனியும் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காது உடன் தீர்வை தரும் வரை தமது அமைதி போராட்டம் தொடரும் என மக்கள் மேலும் தெரிவித்தனர். இதேவேளை குறித்த பிரதேச செயலக விடயம் தொடர்பில் இறுதியாக கடந்த 2019ஆம் ஆண்டு கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தை பல அரசியல்வாதிகள் மற்றும் பிரமுகர்களின் போலி வாக்குறுதிகளால் கைவிடும் நிலை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.